இதெல்லாம் சாப்பாடு 25 கிலோ சாப்பாடு. இது ஃபுல்லா சாப்பாடு செஞ்சோம். 50 பேர் 3 வேளை சாப்பிட்டோம். 3 வேளை சாப்பிட்டு இன்னும் சாப்பாடு இருக்கு. அது எப்படி எக்ஸ்ட்ரா வேற ஒரு 20 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். அதுக்கப்புறமா சாப்பாடு அதிகமா இருக்கு. வந்துனே தான் இருக்கு. சாப்பாடு குறையில. புரியல. நேற்று மதியம் சாப்பிட்ட சாப்பாடு இன்னமும் நல்லா தான் இருக்கு. சாப்பாடு அது தம்முல அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் சாப்பிட்டோம், எல்லாம் நிம்மதியா சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 200 பேர் சாப்பிட்ட மாதிரி நாங்க சாப்பாடு அது வந்துட்டே தான் இருக்கு. இன்னும் 50 பேர் சாப்பிடலாம். சாமி எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. டேஸ்டா இருக்கு. சாப்பிட வரல போயிடலான்றாங்க. சாப்பாடு வரல. அதெல்லாம் நீ அச்சி வந்து ஸ்ரீ நாகபுரம் தர்மசலாசனம் மூலியமாக கொடைக்கானல் பயணிச்சோம். நேற்று மதியம் வந்து இந்த ட்ரம்ல வந்துட்டு சாப்பாடு செய்து நிறைச்சோம். இதுல சாப்பாடு பாத்தீங்கன்னா எடுக்க மந்திக்கிட்டே இருக்கு. இது நாங்க நேற்று மதியம் 50 பேருக்கு தான் சாப்பாடு செய்து இருந்து. ஆனா 200 பேர் சாப்பிட்டாச்சு. ஆனா சாப்பாடு எடுத்தா மறுபடியும் எடுத்து தண்ணி போட்ட ஒரு ஊற்று நீர் சொருகிறத போல எடுத்த மறுபடியும் தண்ணி சாப்பாடு அதிகமா சாப்பாடு கெடல ருசிக்குது. மேலும் மேலும் ருசிக்குது. சாப்பாடு அல்ல வந்துகிட்டே இருக்குது. அண்ணனுடைய நாகதேவியினுடைய அணுகுறங்க இது. பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அடிக்கடி செய்யக்கூடாதுன்றதுனால இப்படி ஒரு நிலையை தாயார் ஏற்படுத்தி தந்திருக்காங்க. நாங்க ஒரு கொடைக்கானல ஒரு சப்த கன்னின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு பூஜை பண்ண பயணிச்சு இருக்கின்றோம். அடியன் நாகேஷனா. இந்த 2 குழந்தை ஆம்பளை குழந்தை 2 குழந்தை இருக்குது அவங்களுக்கு ஏற்கனவே 7 வயசுல பசங்க. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ட்ரிப் உங்களோட வந்தது. இது வரைக்கும் லைஃப்ல இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்க என்ஜாய் பண்றோம். தேங்க் யூ. அப்படியே சொல்லுங்களாப்பா. 5 வயசுல ஒரு பையன் 5 வயசுல ஒரு பையன் ஏய் பசங்க இறங்கிட்டானே. ஏமா அந்த பேக் எடுத்து உள்ள போடுங்க. கொடைக்கானல் தான் வை. நாங்க இங்க இருந்து கொடைக்கானலுக்காக ஒத்தையடி பாதை வை. இந்த ஒத்தையடி பாதை வை மூலியமாக கொடைக்கானல் அடிவாரத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் பயணிக்கிறோம். சூர்யாங்கடா. சூர்யா நீங்க வாங்க. நீங்க திருப்பி வீடியோ எடுங்க, நாங்க வரோம். அடிவாரத்துல இருந்து பாத்தோம்னா 8 கிலோமீட்டர் நாங்க பயணிச்சு மேல பயணிக்கிறோம். அங்க போயிட்டு சப்த கன்னிகளுக்கு பூஜைகள் செய்து அங்க இருக்கின்ற தேவதைகளுக்கு தாயாருடைய அனுகிரகத்துல எல்லோரும் நலம்பரம் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம் நாங்கள் பயணித்து பூஜை செய்யப்படுறோம். அனைவரும் நலம்பரம் பண்ணிங்க.